Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் சாஃப்டான இட்லி அதுவும் மிக்ஸி ஜாரில் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு இட்லி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டம்ளர், கப்பு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எதில் ரைஸ் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே தான் மற்ற பொருள் எல்லாமே மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 4 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். அரிசி 4 டம்ளர் எடுத்தோம்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம உளுந்தினுடைய பிராண்ட் ஒரே மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். சிலது மாவு நிறைய ஆகும், சிலது மாவு ரொம்பவுமே கம்மியாகும். ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா நம்ம அதுக்கு 1.25 டம்ளர் வரைக்கும் கூட உளுந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவு நிறையா ஆச்சு அப்படின்னா நம்ம 3/4 டம்ளர் ஆட் பண்ணாவே போதும். இது மீடியமாக இருக்கிற உளுந்து அப்படின்றனால 1 டம்ளர் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1/4 டம்ளர் அளவுக்கு சாபுதானா ஜவ்வரிசி சொல்கிறோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால இட்லி நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணோம்னா போதும். 4 டம்ளர் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் போதும். சப்போஸ் நீங்கள் 4 கப்பில் போடுறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். அதிகமாக ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனில் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போதும் கூட சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைஸ் 4-5 டைம்ஸ் ஆகுது நல்லா கழுவிடணும். தண்ணி கிளியராக இருக்கணும், அந்தளவுக்கு கழுவிடணும். ஆனால் உளுந்து அப்படி கழுவக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நிறைய தண்ணி விட்டு நல்லா கழுவி கீழே கொட்டிட்டு செகண்ட் டைம்லேருந்து தண்ணி விடுறதை அப்படியே வச்சு ஊற வச்சுக்கணும். தண்ணி மேலே பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கும் இட்லி சாஃப்டாக வரதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். வெந்தயம், ஜவ்வரிசி இது ரெண்டும் நம்ம யூஸ்வலாக 1 டைம் கழுவுற மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு 6 to 7 hours வரைக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறமே அரைக்கலாம். ஒரு 7 hours போல் நல்லா ஊறிட்டு இப்போ அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவான்டிட்டி அதிகமாக அரைக்கிறோம் அப்படின்னா ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக அரைக்கிறோம் அப்படின்னா வெந்தயம், உளுந்து, ஜவ்வரிசி அந்த 3ஐயுமே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு எடுத்து அப்படியே டைரெக்டாக அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு நான் இதை ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வச்சோம்னாவே நமக்கு போதும். இந்த மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உளுந்து ஹீட் ஆகாமல் மாவு அரைச்சோம்னாவே போதும். இட்லி பேட்டர் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா வெந்தயம், அந்த தண்ணியோடையே போட்டுக்கணும். இதில் ஊற வச்ச பொருளில் இருக்கிற தண்ணி எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே இட்லினுடைய சாஃப்ட்னஸ்க்காகவும் அதே மாதிரி ரொம்பவுமே ஹெல்த்தியானதும் கூட. அதனால் இப்போ உளுந்தில் இருக்கிற தண்ணியை எக்ஸஸாக இருக்கிறத நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை மறுபடியும் அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு வெந்தயம் கூடவே உளுந்தும் சேர்த்து போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எப்போதுமே அரைக்கிறதுக்கு போட்ட உடனே நம்ம அப்படியே டைரெக்டாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டியாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நார்மல் ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 4 ஸ்பீட் தான் நான் வச்சேன். அந்தளவுக்கு வச்சாவே போதும். மாவு கொஞ்சம் கூட ஹீட் ஆகாமல் நல்லா க்ரீமியாக வரும். பார்த்திங்கனாவே தெரியும் உளுந்து நல்லா அரைச்சாச்சு. உளுந்து அரைக்கும் போது கண்டிப்பாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கூட நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊற்றின அளவே கரெக்டாக இருந்ததுனால நான் அதே மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ உளுந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதனால் அந்த மாவு இன்னும் ஃப்ளஃபி ஆகிறதுக்காக இந்த மாதிரி கையிலே பீட் பண்ணி விடலாம். இல்லைன்னா எக் பீட்டர் வச்சுருந்தோம்னா அது வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணி விடலாம். மெஷின் வேண்டாம், ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா உளுந்து நல்லா சாஃப்டாகிட்டு கிரைண்டரில் அரைக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அரிசி அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சாபுதானாவையும் ஆட் பண்ணிக்கிறேன்னா அதுவும் தண்ணியோடு அப்படியே போட்டுட்டு தேவையான அளவுக்கு அரிசியும் போட்டுட்டு ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். சேம் அதே போல் தான் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மல் ஸ்பீடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் அரைச்சிட்டேன். இது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரைஸ்க்குமே கூட தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ்க்கு மேலே கொஞ்சமாக தண்ணி நிற்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம திரும்ப ரைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடும்.
இதில் அரிசி பார்த்திங்கன்னா 2 ஈடு போட்டேன். அதில் ஒன்றொன்றையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது போல் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். எப்போதுமே இட்லிக்கு மாவு ரெடி பண்ணும்போதே ஃபர்மெண்டேஷனுக்கு முன்னாடியே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிடணும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமே திருப்ப தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக பீட் பண்ணும்போது அந்த மாவுனுடைய சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்காவது கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே டிப் வரைக்கும் மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா பொங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். சம்மர் சீசன்னா 4 to 5 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபர்மெண்ட் ஆகிடும். சப்போஸ் ரெய்னி சீசன் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஒரு 10 hours போல் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டுது. பார்த்திங்கனாவே தெரியும் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வெயிட்டாக இருக்குது. இது வந்து நான் ரொம்ப அதிகமாக பீட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் இட்லி ஊற்றிக்குவேன். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம இட்லி தட்டில் துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த துணியை வந்து கண்டிப்பாக தண்ணி இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, இட்லி வேக வைக்கிறதுக்காக அந்த தண்ணியிலே போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா க்ரீமியாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து நான் துணியை போட்டு தான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம செகண்ட் பிளேட் வந்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு பிளேட்டில் இட்லிக்கு மேலே அந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிளேட்னுடைய ஹோல்ஸுக்கு மேலே செகண்ட் பிளேட்னுடைய இட்லி இருக்கணும். மாற்றி மாற்றி வைக்கணும். இட்லிக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கணும், ஹோல்ஸுக்கு மேலே இட்லி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பிளேட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து இட்லி மேலே விழுகாமல் இருக்கும். அப்போ இட்லி வந்து ரொம்ப ஈரமாயிட்டு இருக்காமல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனாலும் பிடிக்காது இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி கரெக்டாக பிளேட் வச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ செகண்ட் பிளேட் வச்சுருக்கீங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேட் வைக்கும்போதும் அதே மாதிரி தான். கீழே இருக்கிறது இட்லிக்கு மேலே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ பிளேட் வேணாலும் இதே மாதிரியே வச்சுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த துணியில் வந்து சின்னதாக மிடில் ஹோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா துணி வந்து முன்னாடி பின்னாடி நகராமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 4 மினிட்ஸ் போதும், இட்லி சூப்பராக வெந்து வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி தான் வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி குத்தி பார்த்துட்டு கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட வந்து மாவு ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இட்லி வந்து ரெடி ஆகிட்டுதுன்னு அர்த்தம். மாவு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது 4 மினிட்ஸ் போதும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு சில்லுன்னு இருக்கும், அப்போ கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெயிட்டாக சாஃப்டாக வெந்து வந்துட்டுது. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். கொஞ்சம் கூட துணிலையும் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தாலுமே கூட நல்ல சாஃப்டான இட்லி ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிவிட்டு கூட கோகனட் சட்னி இல்லைன்னா சாம்பார். நான் வச்சுருக்கிறது வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ பாயில் பண்ணி போட்ட டொமேட்டோ குருமா தான் வச்சுருக்கேன். இது கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டொமேட்டோ குருமாக்கான ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கான ரெசிபி கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாகவே இருந்தாலுமே இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.